ஏனாதிநாதர் வந்து என்ன செஞ்சார்னா, அவருக்கு எவ்வளவு சம்பளம் கூடுதலா கிடைச்சாலும் அந்த சம்பளத்துல பெரும்பகுதியை சிவனடியார்களுக்கு தான் செலவிடுவார். அவர் என்ன சொல்லி செலவிடுவார் அப்படின்னா, நான் சிவனடியாருக்கு நான் செலவிட்டேன்னா என்னுடைய வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து ஒரு 10 ரூபாய் சிவனடியாருக்கு வந்து மனசார நான் வந்து செய்யறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு 100 ரூபாய் நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் வந்த எல்லா காசுலயுமே பெரும்பாலான ஒரு தொகையை வந்து சிவனடியார்களுக்கு தான் செலவிடுவார். பிளஸ் வந்து என்ன அப்படின்னா, திருநீர் வச்சிருக்கவங்க வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். திருநீர் வச்சிருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வார். அவர் சும்மா பாக்குறோம் திருநீர் வச்சிருக்காங்க, நம்ம கும்பிடுறோம். இப்போ கூட அந்த வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. யாராவது ருத்ராட்சம் போட்டுருக்காங்க, திருநீர் வச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து கும்பிடுவோம். அது அந்த வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. இருந்தா கூட அவங்க என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தொழில் நம்மளால பண்ண முடியாது. நம்ம காலகட்டம்ங்கிறது வேற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம வந்து கை காசு போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம இல்ல. அதனால நம்ம வந்து அந்த மாதிரி பெரிய தொண்டுகள் எல்லாம் வந்து இப்போ பண்றதுக்கு நம்ம யோசிக்கிறதே இல்ல. ஆனா ஏனாதிநாதர் வந்து அப்படி கிடையாது. அவர் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது போக மீதி இருக்கக்கூடிய அனைத்து காசுகளையுமே அனைத்து வரவுகளையுமே வந்து சிவனடியார்களுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தாரு. நெத்தியில வந்து யாரெல்லாம் திருநீர் பூசி இருக்காங்களோ, யாரெல்லாம் நெத்தியில விபூதி வச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்கு இவர் மரியாதை கொடுப்பார். அவங்களுக்கு என்னலாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். இதுதான் இவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இவர் வந்து குறிப்பா எதுக்கு வந்து மரியாதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருநீருக்கு மரியாதை கொடுத்தார். திருநீற்று தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பண்ணதுக்கு பேரு திருநீற்று தொண்டு அப்படினே சொல்லுவாங்க. அப்படி திருநீர் யாரெல்லாம் நெத்தியில வச்சிருக்காங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவார். என்ன கேட்கறாங்களோ என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து